அல்லாஹ் சில வரலாறுகளையும் சொல்லி காமிக்கிறான். அந்த வரலாறுகளை அல்லாஹ் எதற்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், யார் இந்த காரூன் என்று சொன்னால், என்னைக்கு செல்வாக்கும் அதிகாரமும் வருகிறதோ மனிதனிடத்தில் பணிவும் வர வேண்டும். நம்மளை விட்ட ஆள் இல்லை, நம்மகிட்ட எல்லா சக்தியும் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த சக்தியை வைத்து செல்வாக்கை வைத்து மக்களை அடக்கி ஆளக்கூடியவனாக, எல்லாத்தையும் நம்முடைய செல்வாக்கை வைத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குமே. ஆனால் நம்ம பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரன், என்னுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்னு பெருமை பேசணும்னு சொன்னா நிச்சயமாக மறுமை நாளிலே வெற்றி பெற முடியாது. ரிஸ்கை கொடுப்பது என்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவும் திறமையும் ஆற்றலும் தான் காரணமா? அது ஒரு சின்ன காரணம், அவ்வளவுதான், ஒரு சிறிய காரணம் தான். செல்வமும் வசதியும் வாய்ப்புகளும் வருகின்ற பொழுது தலைதெறிக்க ஆடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, திமிர் வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது. அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை வசதி வாய்ப்புகள் ஆட்சியை தந்திருக்கிறானே, நான் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் உத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் இன்னும் நிலவட்டுமா. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு துரூஸ் வ இபர் மின் கிஸ்ஸத்தி காரூன். காரூனுடைய வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் நமக்கு பல்வேறு செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சட்டங்களாக ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, கொள்கை சார்ந்த விஷயங்களை, வரலாறு சார்ந்த விஷயங்களை, படிப்பினையான இப்படி பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதில் குர்ஆனில் அல்லாஹ் சில வரலாறுகளையும் சொல்லி காமிக்கிறான். அந்த வரலாறுகளை அல்லாஹ் எதற்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அதில் ஒரு வரலாறு தான், இந்த உலகத்தில் யாரெல்லாம் அதிகாரம் பிடித்தவர்களாக, ஆணவம் பிடித்தவர்களாக, சர்வாதிகாரம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்பினையான ஒரு செய்தி தான் இந்த காரூன் என்பவனுடைய வரலாறு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். யார் இந்த காரூன் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் அவருடைய வரலாறை சொல்கின்ற போது, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா. அப்போ இந்த காரூன் யார் என்று சொன்னால், ஏதோ ரொம்ப தூரத்தில் எதுவும் சம்பந்தமில்லாத ஒரு நபர் அல்ல. இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இறை தூதராக வந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய நெருங்கிய உறவுக்காரர் தான் இந்த காரூன். ஏன்னா அவருடைய சகோதரர் நபியாக இருந்தால் அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இது கொஞ்சம் மாற்றம் காரூன். அப்ப இவரும் மூசா நபியுடைய நெருங்கிய உறவினர் தான். ஆனாலும் அல்லாஹ் இவருக்கு பெரிய செல்வத்தை வழங்கியிருந்தான். அந்த செல்வத்தினுடைய மதிப்பீடை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தினுடைய சாவிகள், அவனுடைய பொக்கிஷத்தின் சாவிகள் ஒரு பெரிய ஒட்டக கூட்டம் சுமந்து சொல்லும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவளுக்கு ஒரு பெரிய செல்வத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால், இது கால்லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகம் அவருக்கு சொன்னார்கள், காரூனே
உனக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கிறான், அதனால நீ ஆணவம் பிடித்து தெரியாதே, அதிகாரம் பிடித்து தெரியாதே. நிச்சயமாக ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். எனவே ஒபுதகி ஃபீமா ஆதாக் அல்லாஹு தாரல் ஆஹிரா, உனக்கு அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து உனக்கென்று மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு, அதற்கு உனக்கு நீ தேடிக்கொள். ஒலா தன்ச நசீபக்க மினத் துன்யா, அதே போல இந்த உலகத்தில் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நசீபையும் மறந்து விடாதே. வஹசின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அதே போல நீ பிறருக்கு உபகாரம் செய். வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த் இன்னஹு லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், உனக்கு தந்த அல்லாஹ் செல்வத்தை கூட இந்த உலகத்திலே நீ குழப்பத்தை ஏற்படுத்தாதே, நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் என்று அந்த சமூகம் அவனுக்கு உபதேசம் செய்தது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ காரூன் ஒரு பெரிய செல்வந்தன், மூசா நபி காலத்துல வாழ்ந்த அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன். அல்லாஹ் நிறைய கொடுத்திருந்தான். ஆனால் கொடுத்து அல்லாஹ், ஏன்னா பொதுவாக மனிதனிடத்துல என்னைக்கு செல்வாக்கும் அதிகாரமும் வருகிறதோ மனிதனிடத்துல பணிவும் வர வேண்டும். நம்மளை விட்ட ஆள் இல்லை, நம்மகிட்ட எல்லா சக்தியும் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த சக்தியை வைத்து செல்வாக்கை வைத்து மக்களை அடக்கி ஆளக்கூடியவனாக, எல்லாத்தையும் நம்முடைய செல்வாக்கை வைத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குமே ஆனால், அதிகாரம் பிடித்து ஆணவம் பிடித்து அலையக்கூடியவனாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவனுடைய முடிவு மோசமானமாக முடிவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த காரூனுடைய வரலாறுல சொல்லி காமிக்கிறான். அப்ப அவனுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான், என்ன செய்வதுன்னா சொல்லுவோம்ல, நம்ம திடீர் பணக்காரர்கள் சமூகத்தை நிறைய பேர் வருவாங்க, உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த செல்வத்தினுடைய அருமை பெருமை தெரிந்து வந்தவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா திடீர்னு எங்கேயாவது என்ன செய்துட்டு காசு கொட்டிச்சுன்னு வைங்களேன், எதிர்பாராத விதமா எங்கேயும் வந்துருச்சுன்னா அவருடைய நடவடிக்கையெல்லாம் பாருங்க வித்தியாசமாக இருக்கும். திடீர் பணக்காரர் என்று அவர்களை நம்ம சொல்லுவோம், அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். காரணம், அவருக்கு திடீர்னு செல்வம் வந்த காரணத்தினால கையும் ஓடல காலும் ஓடல, என்ன செய்வதென்றே தெரியாமல் தலைகீழ நிச்சயமா குதிக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு சமூகத்தை நிறைய பேரா நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த காரூனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தினால் அல்லாஹ் அவனுடைய அழிவையும் பின்னாடி வைத்திருக்கிறான் என்பதை அவன் புரியல. அப்ப நம்ம ஒன்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும், என்னவென்று சொன்னால், இந்த உலகத்துல நாம் எவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில நம்முடைய சொந்த செல்வாக்கால நம்மால செல்வங்களை நாம் சேர்த்தாலும் நமக்குன்னு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த பங்கை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். உலகத்துல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை அதை சரியான முறையில் செவ்வையாக நாம் தான் செய்ய வேண்டும், அதை நம்ம மறக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரன், என்னுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு பெருமை பேசணும்னு சொன்னா நிச்சயமாக மறுமை நாளிலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். எவருக்கு அவருடைய அமல் இந்த உலகத்தில் அவர் பின்தங்கி விட்டதோ மறுமை நாளில் அவருடைய உறவுகள் ஒருபோதும் அவரை என்ன செய்ய மாட்டாங்க, நெருக்கத்தில் ஆக்கி வைக்க மாட்டார்கள் என்று சொன்னார். அப்ப இந்த உலகத்துல நாம என்ன செய்திருக்கோம், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த பெருமையோடு திமிரோடு ஆணவத்தோடு வாழ்ந்துட்டோம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மறந்துட்டோம், மனிதருக்கு செய்யக்கூடிய கடமைகளை மறந்துட்டோம்னு சொன்னா நாளை மறுமை நாளில் எந்த உறவும் நம்மளை காப்பாத்தார். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டு கூட சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நீ ஒரு அல்லாஹ்வுடைய இறை தூதரின் மகள் என்று அசால்ட்டா அந்தராத, அலட்சியமாக இருந்து விடாதே, உன்னை அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் உன்னாலதான் முடியுமே தவிர நான் அதுல எந்த பங்களிப்பையும் செய்ய முடியாது, இருக்கக்கூடிய எதையும் தடுக்க முடியாது, இல்லாததை எதையும் கொடுக்கவும் முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவுகளுக்கும் சொன்னார்கள், தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அப்போ காரூன் மூசா நபியுடைய நெருங்கிய உறவினர்ங்கிற காரணத்தினால அல்லாஹ்வுடைய வேதனை இருந்தா மூசா நபி அவரை காப்பாற்ற முடியல, வரக்கூடிய சோதனை இருந்து அவரை காப்பாற்ற முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, பல்வேறு வரலாறு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் எவ்வளவு இஸ்லாத்திற்கு அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த மார்க்கத்தை நேசித்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மார்க்கத்தை சொன்னதனால் வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் தடுக்கக்கூடியவராக இருந்தார், உறுதுணையாக இருந்தார். ஆனால் நிச்சயமில்லை, காப்பாற்ற முடியல. கடைசி நேரத்தில் போய் கொடுத்த நிச்சயதா களிமா சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று எவ்வளோ போராடினார்கள். ஆனால் அவர் கடைசி நேரத்தில்
காஃபிராக மரணித்து விட்டார். அவருடைய தண்டனை மறுமை நாளிலே கடுமையான தண்டனை. அபூ லஹபை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறியிருந்த அவர் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கத்தில் இஸ்லாத்தை சொல்கின்ற பொழுது அந்த இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா காரியங்களையும் செய்தார், சதிவலைகளையும் செய்தார். கடைசியாக அவர் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானார்? தப்பத் யதா அபூ லஹப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார். வரலாற்றில் எழுதுறாங்க, அவருடைய கையை தூக்க முடியாது, உயர்த்த முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்துட்டான், ஒரு கோமா ஸ்டாஜி மாதிரி அவருடைய நிலையை உருவாக்கி விட்டான் அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய உறவுதான், ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கம் தான், ஒரு இறை தூதருக்கு நெருக்கம் தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக இருந்த காரணத்தினால், இந்த மார்க்கத்துக்கு எதிராக இருந்த காரணத்தினால் அந்த இறை தூதர்களாலேயே அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால், இதே போன்ற நிகழ்வு தான் இந்த காரூனுக்கும் நடந்தது. அப்ப அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். செல்வத்தை கொடுக்கும் போது நமக்கு அல்லாஹ்விடத்துல பணிவு வரும். அல்லாஹ் தந்திருக்கிறானே, இந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சோதனையை வைத்திருக்கிறானா அல்லது வெற்றியை வைத்திருக்கிறானா, எதற்கு அல்லாஹ் இதை தந்திருக்கிறாங்கிறத நாம் அறிய மாட்டோம். அப்ப இந்த காரூன் என்ன சொன்னான்னு தெரியுமா? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. அப்ப அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரிஸ்கை கொடுக்குறாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரிஸ்கை கொடுப்பான். ரிஸ்கை கொடுப்பது என்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவும் திறமையும் ஆற்றலும் தான் காரணமா? அது ஒரு சின்ன காரணம், அவ்வளவுதான், ஒரு சிறிய காரணம் தான். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல கையெழுத்து போடா தெரியாதவன், கை நாட்டு ஒண்ணுமே தெரியாதவன், ஒரு பேப்பர் எடுத்து படிக்க தெரியாது, சைன் பண்ண தெரியாது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், பெரிய செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கான். அப்ப எது காரணம் இல்லை? அவனிடத்தில் இருக்கக்கூடிய திறமையோ ஆற்றலோ இது காரணம் இல்லை, அது ஒரு சைடு சப்போர்ட், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான். அதனால அவனுக்கு திறமை இருக்கணும், பெரிய அறிவாளியாக இருக்கணும், பெரிய நிபுணராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கணும், கொட்டணும், நான் கொட்டி கொண்டே இருப்பான். அப்ப இவன் என்ன சொல்கிறான் காரூனு, இவ்வளவு செல்வத்தை நீ வைத்திருக்கிறாயே அப்படிங்கும் போது இது என்ன கிடைச்சது தெரியுமா? இதெல்லாம் கிடைப்பதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியும் ஞானமும் தான். அல்லாஹ் எனக்கு தந்திருக்க அறிவு இருக்குல்ல, என்னுடைய அறிவு, அந்த அறிவை வைத்துதான் இவளை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொன்னான், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன் மன் ஹுவ அஷத் மின்ஹு குவத வ அக்ஸர் ஜம்ஆ. இவன் அறிய வேண்டாமா, இதற்கு முன்னாடி காரூனுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த சமூகத்துல, இந்த உலகத்துல. அவர்களெல்லாம் இவனை விட கடுமையான செல்வந்தர்களாகவும் பலமிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஆணவத்தால், அவர்கள் செய்த அட்டூழியத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இவன் புரிய வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ பொதுவாக உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அந்த செல்வம் படைக்கப்பட்டவர்கள், வசதி வைக்கவர்களை பார்த்து எளியவர்கள் ஆசைப்படுகின்றார். நடக்குதா இல்லையா? அவளை எவ்வளவு பெரிய செல்வந்தா இருக்கிறார், எவ்வளவு வசதியோடு இருக்கிறார், அவரை பார்த்து அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி தரல, ஏன் தரல, நம்மளுக்கு அல்லாஹ் தந்தா இப்படி நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஆசை வருது இல்ல? இந்த ஆசை சரியான ஆசை தானா அப்படின்னா சரியான ஆசை தான். இந்த மாதிரியாக ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த செல்வத்தில் எந்த செல்வந்தருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆனால் அவன் செய்யக்கூடிய அத்தனையும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், எல்லா அநியாயத்தையும் உலகத்தை என்ன செய்யறான், தன்னுடைய செல்வத்தால் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை பார்த்து நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் இந்த ஆசை என்பது போலியான ஆசை, இது ஒரு நாசத்திற்குரிய ஆசை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாரை பார்த்து ஆசைப்பட வேண்டும்? அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவர் ஏழைகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிறார், நல்ல காரியத்துக்கெல்லாம் தன்னுடைய செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், தர்மம் நிறைய செய்கிறார், ஏழைகளுக்கு கொடுக்கிறார், அனாதைகளுக்கு கொடுக்கிறாரு, உறவுகளுக்கு கொடுக்கிறாரு, நண்பர்களுக்கு கொடுத்து உதவுகிறாரு, கடன் கொடுக்கிறாரு. இந்த மாதிரியாக ஒருவர் செல்வத்தை நல்ல அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து இறைவா எனக்கும் இதே போன்ற ஆசை இருக்க வேண்டுமே, செல்வம் இருக்க வேண்டுமேங்கிறதுல ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுரா அஸரு நிஅமத்திஹி அலா அப்தி. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை அவன் அனுபவிப்பதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நம்ம கஞ்சத்தனம் செய்து அல்லாஹ் தரக்கூடிய செல்வத்தை அப்படியே இறுக்கி வச்சு யாருக்கும் எதையும் கொடுக்காம எதுவும் அனுபவிக்காம வாழ்றதுங்கிறது வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் அதை விரும்பல. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்தை நாம் கொடுத்து நாம் அனுபவித்து அப்படி செய்கின்ற பொழுதுதான் என்னுடைய ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் என்ன செய்தான், சந்தோஷம் அடைகிறான். இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதிஹி قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم.
வருவாங்க இல்லையா, அதிகாரிகள் வர்றாங்க, செல்வந்தர்கள் வருவார்கள், படைசூழ வருவார்கள், முன்னாடி காரு பின்னாடி காரு, பக்க பலங்கள், அடியாட்கள் எல்லாத்தையும் வருகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த ஆசை வரதான் செய்யும். நாமளும் இப்படி போக முடியாதா, காரில் பறக்க முடியாதா, பராக்கன்னு போக முடியாதா, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வராதா, நாமும் இந்த மாதிரியா செல்வந்தர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியாதான்னு வரும். அப்ப அந்த மாதிரியாக சாமானிய இந்த உலகத்தை விரும்பிய மக்கள் சொன்னார்கள், காரூன் அப்படியே தன்னுடைய செல்வாக்கோடு மக்களிடத்துல மத்தியில வருகின்ற பொழுது இந்த காரூனை போல எங்களுக்கும் இருக்கக்கூடாதா என்று உலகத்தை விரும்பிய சாமானிய மக்கள் சொன்னார்கள். அதே நேரத்துல என்ன கல்விங்கிறது அதான் முக்கியம், அல்லாஹ்வுடைய கல்வி, மார்க்க கல்விங்கிறது அதான் முக்கியம். அப்போ قال الذين اوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها الا الصابرون. அல்லாஹ் சொல்றான், கல்வி கொடுக்கப்பட்டிருந்தார்கள்ல, மார்க்க கல்வி வழங்கப்பட்ட அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கேடுதான். இந்த காரூனுடைய செல்வத்தை பார்த்தா நீங்கள் ஆசைப்பட்டீர்கள், அவனை பார்த்தா உங்களுக்கு அது மாதிரி கிடைக்க நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு நாசம்தான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் எவர்கள் செய்கிறார்களோ அந்த நன்மைதான் சிறந்த நன்மை, இது எல்லோருக்கும் கிடைக்காது, பொறுமையாளர்களை தவிர என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ நேத்து வர காரூன் நினைச்சுதான் செல்வாக்கோடு வாழ்ந்தான், அவனை பார்த்து எல்லாருக்கும் ஆசை, என்ன மாதிரி வேணும், இந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. கடைசியாக அவன் திருந்தவில்லை, ஆணவத்திலிருந்து அவனுடைய அதிகாரத்திலிருந்து அவன் விலகவில்லை. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவனையும் அவன் வாழ்ந்த அந்த செல்வாக்கோடு வாழ்ந்த ஆடம்பரமான அந்த பகலாவையும் சேர்த்து மாளிகையும் சேர்த்து அப்படியே நான் பூமிக்குள்ளே அலர்த்தினோம். அல்லாஹ் அப்படியே உள்ள போட்டான். அப்படியே உள்ள போட்டு அவனை நாம் அழித்து விட்டோம். அல்லாஹ்வை விட்டு அவனை காப்பாற்றக்கூடிய எத்தனை படைபலத்தை வைத்திருந்தான், இவ்வளவு செல்வாக்கோடு வாழ்ந்தான். அல்லாஹ்வை தவிர்த்து அவனை காப்பாற்றக்கூடியவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை, அப்படியே பூமியில போனா என்று அல்லாஹ் அவனுடைய வரலாறை சொல்கிறான். அப்ப நேத்து வேற ஆசைப்பட்டவங்க அவன் அழிஞ்ச அந்த இடத்தையும் அவனுடைய மாளிகைகள் அவனுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு நேத்து வரை ஆசைப்பட்டவர்கள் அந்த அழிவை கண்ணால பார்த்தபோது சொன்னாங்களாம், அல்லாஹ் நாடினால் சிலருக்கு விசாலமாக கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் தன்னுடைய செல்வத்தை ரிஸ்கை சுருக்கியும் கொடுப்பான். லௌலா அன் மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா வைக அன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன். அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு பேருபகாரம் செய்யவில்லை என்றால் இந்த காரூனோடு சேர்ந்து நாங்களும் எங்க போயிருப்போம், இந்த மண்ணுக்குள்ள போயிருப்போம், நாங்களும் அழிந்திருப்போமே. தெரியாமல் எல்லாம் இந்த காரூனுக்கு போல எங்களுக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டோமே, நாங்கள் பட்ட ஆசை தவறான ஆசை அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால உலகத்துல வெளிப்படையாக பார்த்து எதையும் நம்ம முடிவு செய்திடக்கூடாது. வெளிப்படையாக உன்னை பார்த்து எனக்கு இது வேணும், நான் இப்படி வாழணும் அப்படின்னு தேவையற்ற ஆசையை நம்ம வைக்கிறோம்னு சொன்னா அதனால் பின்னுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால இந்த காரனுடைய வரலாறு இருக்குது, இப்படிப்பட்ட ஆணவத்தால் அழிந்த ஒரு பெரிய பணக்காரன் அவன்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா இந்த வரலாறுகளை படித்து நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல எத்தனையோ இன்னைக்கு செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான், காஃபிர்களுக்கும் கொடுக்குறான், முஸ்லிம்களுக்கும் கொடுக்குறான். ஆனால் அந்த செல்வத்தினால் யார் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால் குறைவான நபர்கள் தான் வாழ்கிறார். அப்போ ஒரு பக்கத்தை அல்லாஹ் காரூன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தால் அழிந்த வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதே குர்ஆனில் தான் சுலைமான் என்ற ஒரு இறை தூதர் வாழ்ந்தார்ங்கிற வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தாவூத் ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜாவுக்கு பிறந்த மன்னர் தான், அது ராஜாவுக்கு பிறந்த மகன் தான் சுலைமான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், ஜின்களை ஆட்சி செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தான், காட்டை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், மலைகளை வசப்படுத்தி கொடுத்தான், இப்படி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தான். அவர் துவா செய்தார், அல்லாஹ் ரப்பி ஹப்லி முன்கல்லா என்பகையில் அஹதி மின் பாதி, இறைவா எனக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை, பெரிய அதிகாரத்தை தர வேண்டும், அந்த அதிகாரத்தை உலகத்தில் எனக்கு முன்னாடி எவருக்கு வழங்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் பர்சனலா இருக்கணும் அப்படின்னு ஒரு துவா கேட்டாரு. அல்லாஹ் கொடுத்தான். அதை வாங்கிட்டு அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா?
ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இதுதான் நடக்கும். செல்வமும் வசதியும் வாய்ப்புகளும் வருகின்ற பொழுது தலைதெறிக்க ஆடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, திமிர் வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது, தன்மை வர வேண்டும், மென்மை வர வேண்டும். அப்ப சொல்றாரு ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவன் தந்த அருட்கொடை. நிறைய வீடுகள் எழுதி வச்சிருக்கிறோமே, கார்ல எழுதி வச்சிருக்கிறோமே, ஆனா அந்த வார்த்தைக்கு நாம் சம்பந்தப்பட்டவர்கள் தானா, பொருத்தமானவர்களாங்கிறதையும் யோசித்து பார்க்க வேண்டும். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவன் தந்த அருள்கொடை. லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை, வசதி வாய்ப்புகள், ஆட்சியை தந்திருக்கிறானே, நான் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா? இந்த செல்வத்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறானா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செய்வேனா, அல்லது நான் நன்றி கெட்டவனாக அல்ல இறைவனிடத்திலே மாறிவிடுவேனா என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவ்வளோ அதிகாரத்தையும் படைத்த, அவ்வளோ அதிகாரத்தையும் வாங்கி கொண்டு அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் படிப்படி. அப்போ ஒரு பக்கத்துல காரூன் அழிந்த அந்த வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னொரு பக்கத்துல அந்த காரூனை விட அதிகமான செல்வாக்குகளை பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை பயந்து நடந்தார்கள். செல்வங்களும் அதிகாரங்களும் வருகின்ற பொழுது என்ன செய்து அடக்கமும் பணிவும் அவர்களிடத்தில் இருந்தது என்கிற வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எனவே இந்த மாதிரியாக பணிவுகள் இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்ம இடத்துல அதிகமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட பணிவை தந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக.